ஏகேஆர்னு எடுத்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய மலமுழுங்கி மகாதேவனுடைய கதை விரிவடைகிறது. இந்த மலமுழுங்கி மகாதேவன் என்னமோ உத்தம புத்தன் போல, என்னமோ கனிமவளத்தை பாதுகாக்க வந்த யோக்கியன் போல ஊருக்குள்ள வேஷம் போட்டுக்கிட்டு 25 ஆண்டு காலமாக அந்த சொக்கநாதன் புதூர்ல கூடிய மொத்த மலைகளையும் எந்த விதமான உரிமமும் இல்லாம அடிச்சு வித்துருக்கிறான். உரிமம் வாங்குறது, உரிமம் வாங்கிட்டு உரிமத்தை விட 10 மடங்கு 20 மடங்கு மலை உடைக்கப்பட்டிருக்கு. நம்மால் உருவாக்க முடியாத எந்த ஒரு வளத்தையும் அழிப்பதற்கான உரிமை நமக்கு கிடையாது. ஆனா இந்த சொக்கநாதன் புதூர்ல இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய இடம். மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சரியா 8 கிலோமீட்டர்ல இந்த ஊர் இருக்கு. ஒரு மலையிலிருந்து குறைந்தபட்சம் 10 கிலோமீட்டருக்கு எந்த விதமான குவாரிகளுக்கும் அனுமதி கொடுக்க கூடாது, அனுமதி இருக்கக்கூடாது, நடத்த முடியாது. ஆனா எல்லா இதையும் மீறி, உத்தரவுகளையும் மீறி, எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் மீறி இந்த ஏகேஆர் மைன்ஸ், ஏகேஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற பேர்ல அவங்களுடைய மருமகள் இனிய சினேகா பேர்ல தான் லைசன்ஸ் வாங்கியிருக்காப்ல. வாங்கி உள்ள போய் பார்த்தா ட்ரோனை விட்டா மழை போனால் 2 பொழந்துருக்குங்க. அதாவது இயற்கை எழுதி மேல மலை நடக்கிற இந்த மலையே 2 கேக்க வெட்டின மாதிரி மலையை வெட்டியிருக்கிறான். ஒரு நாளைக்கு மட்டும் அச்சன் கோயில் கேரளாவுக்கு, அதுபோல் கேரளாவில் பல்வேறு பதிவு நூற்றுக்கணக்கான ஏகேஆர் அப்படிங்கிற பேர்ல டிப்பர் போட்டு நூற்றுக்கணக்கான லாரிகள் அனுப்புது. அப்படி அனுப்புறதுல போலி பாஸ் நடைசீட்டு போட்டு போலி பாஸ் எடுத்து போனதாக கடந்த 2 மாசத்துக்கு முன்னாடி கனிமவள துறை இவரை தென்காசியில் வண்டியை பிடிச்சிடறாங்க. வண்டியை பிடிச்சா உரிமையாளர் மேலே தானே வழக்கு போடணும். உரிமையாளர் மேலே வழக்கு போடாமல் இவரை வழக்கில் சேர்க்காம டிரைவர் மேலே மட்டும், கிளீனர் மேலே மட்டும் வழக்கை போட்டுவிட்டு அந்த வழக்கிலேருந்து எஸ்கேப் ஆயிருக்காரு இந்த ஏகேஆர் காமராஜ்.